Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app now available at Play Store and App Store. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரத் கேஸ் சிலிண்டர் வந்து எப்படி புக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய மொபைலில் டயலரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 1800224344 இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து உங்களுடைய காண்டாக்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக இந்த 3 டாட் மெனு ஐக்கானில் போயிட்டு ரீஃப்ரெஷ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ண அந்த பாரத் கேஸ்ங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து புக்குங்கிறத டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, புக் சிலிண்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் சர்வீஸ். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் சிலிண்டர். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1ங்கிறத வந்து என்டர் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கோ பேக்கோட சேர்த்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவை இந்த 1ம் 2ம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது நம்பர் புக்கிங் ஃபார் செல்ஃப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து அங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் கேஸ் கம்பெனியில். ஸோ அப்படி இல்லாதவங்க 2ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஃபார் அதர்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நம்பர் தான் அங்கே வந்து கொடுத்துருக்குறீங்களா இருந்தால், இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து கேஸ் சிலிண்டர் புக் பண்ண போகிறதா இருந்தால் 1 கொடுத்துக்கோங்க, புக் ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு பண்ண போகிறீங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் அந்த கேஸ் கம்பெனியில் ரெஜிஸ்டர் பண்ணலை, இன்னொரு நம்பர் தான் பண்ணியிருக்கிறீங்களா இருந்தால் நீங்கள் வந்து இந்த 2 கிளிக் பண்ணிக்கோங்க. 2 கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ யாருக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண அந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி எடுத்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ நம்ம பாரத் கேஸ் சிலிண்டர் எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீட் கேஸ் எப்படி வந்து புக் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ ஹை ஸ்பீட் கேஸ் புக் பண்ணுறவங்க டயலரை ஓப்பன் பண்ணி நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. 9222201122 இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் டயலரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹெச்பி கேஸ்ங்கிறது வந்துருச்சு. அப்படி வரலன்னா ஒரு வாட்டி காண்டாக்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, முதல்ல சொன்னது மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பி கேஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஜஸ்ட் புக்குன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்திருக்கும், ஃபியூல், எல்பிஜி. ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இந்த சிலிண்டருக்கு நேர கீழே இருக்கக்கூடிய எல்பிஜிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ சென்ட் பண்ணுற இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர் ஆகலைன்னு சொல்லி வந்திருக்கு ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, கைண்ட்லி ப்ரொவைட் அஸ் த ரெஜிஸ்டர்டு எல்பிஜி நம்பர் ஃபார் விச் யூ வாண்ட் டு புக். அதாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த நம்பரை வந்து இதில் என்டர் பண்ண சொல்லுது. அப்படி என்டர் பண்ணீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு கேஸ் புக் ஆயிரும், அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிள். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நம்பர் எல்பிஜி நம்பர் அதை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேஸ் சிலிண்டர் வந்து புக் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம 3வதா இந்தியன் கேஸ் வந்து எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்தியன் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்காக நான் சொல்லக்கூடிய நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களுடைய டயலரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 75888824 இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இந்த நம்பரை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல பண்ண மாதிரியே நியூ மெசேஜை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இண்டன்ங்கிறதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து புக்குங்கிறத என்டர் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடாது. இதில் வந்து ரீஃபில்ங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெயில்டு வித் எரர்ங்கிற மெசேஜை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் எந்த கேஸ் சிலிண்டர் கம்பெனிலையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை. நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் ஃபெயில்டுன்னு வருது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
ட்ராக் யுவர் கஸ்டமர் ஐடி ஆன் த பேஸ்ட் ஆன் த கிவன் டீட்டெயில்ஸ்னு வருது பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்ங்கிறத டைப் பண்ணி பாருங்கள். ஹெச்பி கேஸுக்கு மட்டும் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபார் ரீஃபில் புக்கிங் த்ரூ ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ரீஃபில்ங்கிறத என்டர் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மற்ற யாருக்குமே வந்து நம்ம புக் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். அந்த மாதிரி இண்டன் வந்து வச்சிருக்கிறாங்க. மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு வேணுமானாலும் வந்து புக் பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பராக இருந்தால் ரீஃபில்ங்கிறத என்டர் பண்ணதுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து புக் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இந்த 3 கம்பெனியுடைய கேஸ் சிலிண்டரும் எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுறதுங்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.